கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இன்றைய ராசி பலன்களை வழங்குவார். வணக்கம் சுவாமிஜி. ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குருபரம்பராம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஆஸ்மத் குருப்யோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை 10/8/2024 சஷ்டி திதி. மறுநாள் காலை மணி 3:36 வரை பின்னர் சப்தமி. சித்ரா நட்சத்திரம் மறுநாள் காலை 4:37 மணி வரை பின்னர் சுவாதி. மறுநாள் காலை 4:37 வரை யோகம் சரியில்லை, பின்னர் அமிர்த யோகம். ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. வார சூளை கிழக்கு, பரிகாரம் தயிர். நல்ல நேரம் காலை 7 மணி முதல் 7:30 மணி வரை, பின் 10:30 மணி முதல் 12 மணி வரை. பகல் 12 மணி முதல் 1 மணி வரை. மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் செவ்வாய் குரு, கடகத்தில் சூரியன் புதன் வக்ரம், சிம்மத்தில் சுக்கிரன், கன்னியில் சந்திரன் குரு, கும்பத்தில் சனி வக்ரம், மீனத்தில் ராகு. சுவாமிஜி, இப்போ வீட்டில் பூஜை செய்கிறவங்க துளசி செடியை வச்சு பூஜை பண்ணுறாங்க. அந்த செடி இப்போ வாடிடுச்சுன்னா வேறு துளசி செடி வச்சு பூஜை பண்ணலாமா? பொதுவாக அரச மரம் வேப்ப மரம்னா 100 வருஷம் கூட இருக்கும். இதே நீங்கள் துளசி செடி அப்படின்றது அது ஒரு காலம் இருக்குது. 1 வருடம் 2 வருடம் 3 வருடம், ஒரு 6 மாதம், ஒன்றுக்கு ஒரு கணக்கு இருக்குது. கிருஷ்ண துளசி, லக்ஷ்மி துளசி, இப்படி அது ஒரு காலம் முடிஞ்ச உடனே இயற்கையாகவே அது வாடும். அதனால் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. துளசி செடி வாடினா இன்னொரு துளசி செடி வச்சுடலாம். ஆனால் ஒரு துளசி செடி வச்சு ஒரே மாதத்தில் அது வாடுறது, இன்னொரு துளசி செடி வைக்கிறீங்க அதுவும் வாடுறது, இப்படி தொடர்ச்சியாக துளசி செடி வச்சு 1 மாதத்துக்கு ஒரு வாட்டி வாடிண்டே இருந்தால் தான் அங்கே ஏதோ குறைபாடு இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் நீண்ட நாளாக பூஜை பண்ணுற துளசி செடி வாடினால் இன்னொரு துளசி செடி தாராளமாக வைக்கலாம், தப்பே கிடையாது. இப்போ நம்ம தொடர்ந்து ராசி யோகராசின்ற நிகழ்ச்சியில் ராசிக்கான பலனை காணலாம். மேஷராசி அன்பர்களே, உங்கள் எதிர்பார்ப்பு அதிகம் இருந்தாலும் இன்று அனுகூலம் சற்று குறைவாக காணப்படும். நீங்கள் எதிர்பார்த்த நபர் விலகி செல்வர். வரவேண்டிய கடனோ பண வரவோ தள்ளி போகும். கொடுக்கல் வாங்கலில் இன்று நிதானமான போக்குதான் நன்மை தரும். நீங்கள் தர வேண்டிய பணம் உங்களை நெருக்கும், வரவேண்டிய பணம் தள்ளி போகும். உத்தியோகத்தில் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் உடனடியாக கைக்கு வராது. வேண்டாம் என்று சொல்லிய ஒரு வேலையை ஏற்று செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். மூலப்பொருள் விலை அதிகரிப்பதால் சொந்த தொழில் செய்வோர்கள் திட்டமிட்டபடி சில விஷயங்களை முடிப்பதில் தாமதம் ஏற்படும். போட்டி பந்தயங்களை சமாளிக்க சற்று சிரமப்படுவீர். குடும்பத்தில் மறைமுக பிரச்சனைகள் ஏற்பட்டு சலசலப்புகள் அடங்கும். பெண்களுக்கு சகோதரன் அல்லது சகோதர வழி உறவுகளுடன் சிறு மனத்தாங்கல் ஏற்பட்டு பின் சரியாகும். உறவினர் இல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முயற்சி செய்வீர். சொந்த தொழிலில் எதிர்பார்க்கும் ஆதாயம் தள்ளி போவதால் ஒரு முக்கிய பணியை முடிப்பதில் சிக்கல் இருக்கலாம். பங்கு சந்தை சுமாராக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, எதிர்பார்த்த வெற்றி தேடி வரும். தெலுங்கு மொழி பேசக்கூடியவர் உதவி புரிவர். உங்கள் முயற்சிக்கு நண்பர் அல்லது உறவினர் உதவிகரமாக இருப்பர். பண வசதிகள் எதிர்பார்த்த நேரத்தில் வந்து சேரும். எதிரிகளின் தொல்லை குறையும். உங்கள் ஏற்றம் அதிகரிக்கும்.
பயணங்கள் பலன் தர விதமாக அமையும். நீங்கள் எதிர்பார்த்த பேச்சுவார்த்தைகள் தொலைபேசி மூலம் திருப்திகரமாக அமையும். உத்தியோகஸ்தர்கள் உயரதிகாரிகள் ஆதரவுடன் அலுவலகத்தில் சில மாற்றங்களை செய்வர். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவர். சொந்த தொழில் செய்வோர் அதிக லாபம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் பரபரப்புக்கோ வியாபாரத்திற்கோ பஞ்சம் இருக்காது. கூட்டு முயற்சி ஓரளவு லாபம் தரும். புதிய முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிடுவீர். குடும்பம் நல்ல முறையில் நடந்து வரும். கடன்களோ ஆரோக்கியமோ சீராக இருக்கும். பெண்கள் வீட்டிற்கு தேவையான முக்கியமான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவர். சுப நிகழ்ச்சி நடத்த திட்டமிடுவீர். தடைப்பட்ட திருமணம் முடியும். பங்கு சந்தை வியாபாரத்தில் ஏற்றம் காணப்படும். மிதுன ராசி அன்பர்களே, சிறு கவனக்குறைவால் சில தொல்லைகளை நீங்கள் இன்று சந்திக்க நேரும். நிதானமாக முடிவெடுப்பது நல்லது. முக்கிய பணிகளை தள்ளி வையுங்கள். யோசித்து முடிவெடுங்கள். நட்பு ரீதியான உதவியால் நல்ல முன்னேற்றங்களை சந்திப்பீர். வட திசையிலிருந்து ஒரு நல்ல செய்தி வந்து மனமகிழ்ச்சியை கூட்டும். நீண்ட நாள் எதிர்பார்த்த உறவினர் வருகை, அதனால் மகிழ்ச்சி இரண்டும் ஒருங்கே உண்டாகும். எதிர்பார்க்கும் பணவரவுகள் தாமதத்திற்கு பின் வரும், ஆனால் கட்டாயம் வந்து சேரும். உத்தியோகஸ்தர்கள் அலுவலகத்தில் எதிர்பார்க்கும் இடங்களில் சிறு சிறு சலசலப்பு இருக்கலாம். பணிசுமை அதிகரிக்கும். சக ஊழியரால் பெரிய ஆதாயம் இராது. சொந்த தொழில் செய்வோர்கள் பணியில் கவனமாக இல்லாவிட்டால் மறுபடியும் செய்ததையே செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும். நீங்கள் எதிர்பார்த்த பொருள் தட்டுப்பாட்டால் நீங்கள் செய்யும் முயற்சி சற்று தள்ளி போகும். குடும்பத்தில் குழந்தைகளால் சிறு மனப்பிரச்சனை உண்டாகும். ஏதாவது ஒரு பொருள் காணாமல் போய் அதை தேட வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். பெண்களின் சேமிப்பு சுப விஷயத்திற்காக செலவழியும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் சக கலைஞர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமாகும். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனக்குறைவாக இருந்தால் சிறு விபத்துக்களை சந்திக்க நேரலாம். பங்கு சந்தையில் அதிக லாபம் பெற தக்க நபர்களின் ஆலோசனை இன்று உங்களுக்கு தேவைப்படும். கடக ராசி அன்பர்களே, கொடுக்கல் வாங்கல் சற்று இழுபறியாக இருக்கும். முக்கியமான பணிகளில் நிதானமான போக்கு நல்லது. ஆனால் நல்ல காரியம் தடைபட்டாலும் பயப்பட வேண்டாம். உங்களது வழக்கமான திறமையால் அவையெல்லாம் பின்னால் சரி செய்யப்படும். மங்கள நிகழ்ச்சிக்கான முயற்சியை எடுப்பீர். மகள் அல்லது மகன் திருமண சம்பந்தமான முயற்சியாக அது இருக்கலாம். உத்தியோகத்தில் எதிர்பார்க்கும் தேவைகளை அடைய சிறிது காலம் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். சொந்த தொழிலில் லாபம் சுமாராக இருக்கும். வாடிக்கையாளர் ஒருவர் மூலம் புதிய நபரின் அறிமுகமும் பொருளாதார விருத்தியும் உண்டாகும். கூட்டு முயற்சி நன்றாக நடைபெறும். புதிய தொழில் தொடங்க சிலர் திட்டமிடுவர். குடும்பத்தில் சீரான போக்கு இருக்கும். பெண்கள் கடன் தேவைகளுக்காக தங்கள் சேமிப்பை செலவழிப்பர். 1-2 பிரச்சனைகள் நெருங்கிய சொந்தக்காரர்களால் உண்டாகலாம். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் பழைய பாக்கியை வசூலிப்பதில் கவனம் செலுத்துவீர். புதிய வாய்ப்புகள் தள்ளி போகக்கூடும். பங்கு சந்தை சுமாராக இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, முக்கிய பேச்சுவார்த்தைகளில் நிதானமான போக்கும். வீடு நிலம் வாங்கக்கூடிய உடன்படிக்கையில் கையெழுத்திடுவதில் பொறுமையும் இன்று அவசியம். பயணங்களால் திருப்தி ஏற்படக்கூடிய தினம். தடைப்பட்ட காரியங்களை தொடர்ந்து முயற்சித்தால் தக்க நபர்கள் உதவியால் நீங்கள் ஜெயிக்க முடியும். உறவினர்களால் செலவு இருந்தாலும் அது பயனுள்ளதாக இருக்கும். முக்கிய பேச்சுவார்த்தைகளில் அதிக கவனத்தை செலுத்துங்கள். உத்தியோகஸ்தர்கள் பொறுப்புகளில் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தேவையற்ற வார்த்தைகளால் விவாதம் உண்டாகலாம். சக பணியாளர்களை சரியானபடி நடத்துவது இன்று அவசியம். அதே நேரத்தில் பண வரவுகள் உங்கள் உற்சாகத்தை அதிகரிக்கும். குடும்பத்தில் நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றுவீர். குடும்பம் சீராக நடைபெறும். கணவன் மனைவி உறவுகள் பலப்படும். மகள் அல்லது மகனின் முன்னேற்றத்திற்காக சிறிது கடன் வாங்க நேரலாம். பெண்களுக்கு பொருள் சேர்க்கையும் மனமகிழ்ச்சியும் உண்டு. கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் புதிய ஒப்பந்தங்களால் மகிழ்ச்சி அடைவர். பங்கு சந்தை வியாபாரம் ஏற்றம் தரும். கன்னி ராசி அன்பர்களே, நீங்கள் நினைத்த காரியத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு. சில காரியங்களில் தேக்கம் உள்ளது போல் தென்பட்டாலும்
அது வெற்றியை நோக்கியே உங்களை அழைத்து செல்லும். உத்தியோகத்தில் சிலருக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த கடனுதவி வந்து சேரும். சொந்த தொழிலில் எதிர்பார்க்கும் முன்னேற்றம் காணப்படும். புதிய நபர்களின் வருகையால் தொழில் முன்னேற்றம், வருமானம் அதிகரிப்பு போன்றவை காணப்படும். வியாபாரம் சீராக நடைபெறும். எதிர்பார்க்கும் லாபம் குறைபடாது. குடும்பத்தில் தம்பதிகளின் ஒற்றுமை அதிகரிக்கும். சகோதர வழி உறவுகள் சிறு சிறு மன வேறுபாடு ஏற்பட்டு பின் சரியாகும். பெண்களுக்கு உறவினர் வருகையால் மகிழ்ச்சி பொங்கும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு புதிய வாய்ப்புகள் உண்டு. புதிய நபர்களின் வருகையால் தொழில் முன்னேற்றம் கைகூடும். ராசி யோகராசி நிகழ்ச்சியில் ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களானி பவந்து. நன்றி சுவாமிஜி. குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். வணக்கம்.